இந்த பேஷண்ட் காலையில் எழுந்தோடனே திடீர்னு ஒரு சைடு கண்ணு மூட முடியல, சிரிக்கும் போது ஒரு சைடு என்னால் எதுவுமே மூவ் பண்ண முடியல, திடீர்னு இந்த சைடு வீக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தார். இவர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்கும் போது என்ன பண்ணியிருக்காரு, நைட் ஃபுல்லாக ஏசி கடையில் டேரெக்டாக படுத்திருக்கனால கோல்ட் ஏர் கண்டினியூஸாக லாங் டைம் அவரோட காதுக்குள்ளே பட்டிருக்கு. ஸோ கோல்டாக டேரெக்டாக அப்படி காதுக்குள்ளே பண்ணும்போது அங்கே ஒரு ஃபேஷியல் நர்வ் இருக்குது, மசில்ஸ் ஆஃப் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்ம ஃபேஸில் முக பாவனைகள்லாம் காமிக்கிறோம்ல அந்த மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுறனால தான் இந்த ஃபேஷியல் நர்வ். கோல்ட் ஏர் இந்த ஃபேஷியல் நர்வ் மேலே பட்டதுனால அந்த ஃபேஷியல் நர்வ் இன்ஃப்ளேம் ஆகி ஒன் சைட் ஃபேஷியல் பேராலிசிஸ் ஆயிருக்கு. அதனால அவரால் ஒரு சைட் கண்ணை மூட முடியல, சீக்ஸை வந்து ப்ளோ பண்ண முடியாது, ஸ்மைல் பண்ண முடியாது, இந்த சைடில் எந்த எக்ஸ்பிரஷன்ஸுமே பண்ண முடியாது. இந்த ஃபேஷியல் பேராலிசிஸ் அதாவது பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னாலையும் வரலாம், மற்ற கண்டிஷன்ஸ்னாலையும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிம்பிள் எக்ஸசைசஸ் நான் சொல்லித்தரேன். இந்த கண்ணை மூட முடியலன்னா ரெட் கிளாத்தை கையில் வச்சுட்டு கண்ணை லைட்டாக மூடி திறக்கணும். இப்படி கையிலேயே மூடி திறக்கணும். கண்ணை ஓப்பன்லேயே இருக்கனால கண்ணு ட்ரை ஆகிறதுனால ஆர்டிஃபிஷியல் டியர் ட்ராப்ஸ் போட்டுக்கலாம். ஸ்மைல் பண்ண முடியாதனால நம்மளே ஸ்மைல் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். ஸ்மைல் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கலாம். சீக்ஸை வந்து ப்ளோ பண்ண ட்ரை பண்ணோம். இப்படி ஒரு 4-5 டைம்ஸ் செய்யணும். காலையில், மதியம், நைட்டு இந்த மாதிரி எக்ஸசைசஸ் செய்யும் போது மசில் வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும்.